2025 பொறக்க போகுது. அந்த 2025க்குள்ளார நான் இவ்வளவு வெயிட்ட குறைக்கணும் அப்படின்னு நெறைய பேரு நம்மள வந்து கோல் செட் பண்ணி வச்சிருப்போம். சோ இந்த வீடியோல என்ன பழக்கங்கள்லாம் நம்மளோட வெயிட் லாஸ் கோல ரீச் பண்ண விட மாட்டேங்குது, இந்த பழக்கங்கள மாத்தி நம்மளோட வெயிட் லாஸ் கோல ரீச் பண்ண முடியும் அப்படிங்கறத ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஹாய், வணக்கம். நான் டாக்டர் இளவரசி, மகப்பேறு மருத்துவர். நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெடிக்ஸ்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால அத பத்தி நெறைய வீடியோஸ் நான் போடுறேன். இந்த வீடியோல உள்ள நெறைய டிப்ஸ் ஜேம்ஸ் கிளியர் எழுதின அட்டாமிக் ஹேபிட்ஸ் அப்படிங்கிற புக்ல இருந்து நான் கத்துக்கிட்ட விஷயங்கள் தான். ஒரு கோலை ரீச் பண்ணணும், நம்மளுக்கு ஒரு விஷயம் கிடைக்கணும் அப்படின்னா நேரா அந்த கோல்ல போய் நம்ம விழமாட்டோம். ஒரு நாளும் அதுக்காக நம்ம என்ன செய்யறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ஹேபிட்ஸ் அண்ட் பிளானிங், இந்த 2 விஷயம் தான் ரொம்ப முக்கியம். இப்ப காலையில எழுந்த உடனே ஒரு சக்கரை போட்டு ஒரு டீ குடிக்கணும் மேடம், அப்பதான் எனக்கு வந்து அது ரொம்ப புத்துணர்ச்சியா இருக்கும். அந்த நாளே வந்து எனக்கு எழுந்த உடனே அப்படி சூடா ஏதாவது குடிச்சே ஆகணும் அப்படிங்கிற பழக்கத்துக்காக நம்ம குடிக்கிறோம் அப்படின்னா, அத நம்ம வந்து இனிமே நான் டீ குடிக்க மாட்டேன் அப்படின்னு அத விட்டுட்டோம்னா, சோ ஒரு 1 வீக்குக்கு அப்புறம் நம்மளுக்கே ஒரு எம்ப்டியா இருக்கும். என்ன அது எழுந்தோடனே நம்ம சூடா குடிச்சு பழக்கமாயிடுச்சு. இப்ப நம்ம எதுவுமே குடிக்காம இருக்கோமே அப்படின்னு. சோ அதுக்கு பதில் நம்ம வந்து ஒரு பிளாக் டீ குடிக்கலாமா? ஒரு ஹெர்பல் டீ, கிரீன் டீ அந்த மாதிரி வேற என்ன அதுக்கு பதில் நம்ம குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பழக்கத்த வந்து மாத்தணுமே தவிர, அந்த பழக்கத்த 100% நம்ம விட்டுட்டு போயிட முடியாது. அப்படி விட்டோம் அப்படின்னா 1 வீக் 10 டேஸ்ல திருப்பி நம்ம பழைய பழக்கத்துக்கே போயிடுவோம். சோ பழைய பழக்கத்துக்கு பதில் புது பழக்கம் என்ன? ரீப்ளேஸ்மெண்ட் என்ன அப்படின்னு நம்ம யோசிக்கணும். முதல்ல உங்களுக்கு என்னென்ன பழக்கங்கள் இருக்கு அப்படின்னு ஒரு பேனா பேப்பர் எடுத்து நோட் பண்ணுங்க. காலையில எழுந்து டீ குடிக்கிறோம். ஓகே. அப்புறம் 11 மணி போல நம்ம ஒரு டீ, காஃபி குடிக்கணும்னு நெனைக்கிறோம். 4 மணிக்கு குடிக்கணும்னு நெனைக்கிறோம். இதெல்லாம் ஏன் குடிக்கணும்னு நெனைக்கிறோம்? அந்த வேலையில நம்ம கம்ப்யூட்டர் முன்னாடியே உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வேணும்னு நெனைக்கிறோமா? கிளையண்ட்ட பார்த்து பேசி பேசி இல்லன்னா ஃபோன்ல பேசி பேசி டெலிகாலிங் பேசி பேசி ஒரு மாரி நம்மளுக்கே ஒரு மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன் வேணுங்கிறதுக்காக அந்த இடத்துல இருந்து வெளியில போய் ஒரு டீ குடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக போறோமா? அப்படின்னா, அப்ப டீயே குடிக்க வேணாம் அப்படின்னா, நீங்க டிஸ்ட்ராக்ஷனே இல்லாம அதே இடத்துல உட்கார்ந்திருப்பீங்க. சோ அது உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகப்படுத்தும். சோ அந்த இடத்த விட்டு போகணும். போய் அந்த சக்கரை போட்ட டீய குடிக்காம வேற என்ன பண்ணலாம்? ஒரு சூப் குடிக்கலாமா? இல்ல வெந்நீர் குடிக்கலாமா? இல்ல 4 ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு வரலாமா? இந்த மாதிரி அந்த பழக்கத்துக்கு பதில் என்ன பழக்கம் பண்ண போறோம்? யாரோட சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம 2 ஃப்ரெண்ட்ஸ் தான் சேர்ந்து போய் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, புதுசா அவங்க இல்லாம வேற யாரோடையாவது போலாமா? இல்ல தனியா போய் வேற ஏதாவது நம்ம குடிச்சிட்டு வரலாமா? அந்த மாதிரி யாரோட போறது? எங்க போறது? அதே டீ கடைக்கு போனா நம்ம கண்டிப்பா ஏதாவது ஒரு பஜ்ஜிய சாப்பிட்டுருவோம். அப்ப அந்த டீ கடைக்கு நம்ம போக வேண்டாம். வேற எங்கேயாவது நம்ம போலாமா? வேற எங்கேயாவது ஒரு வாக் மாதிரி போயிட்டு வரலாமா? அப்படின்னு வேற எந்த இடம் உங்களுக்கு ட்ரிகர் பண்ணுது அந்த பேட் ஹேபிட்ட? எந்த டைம் வந்து உங்களுக்கு ட்ரிகர் பண்ணுது அந்த பேட் ஹேபிட்ட? யாரோட போனா அந்த பேட் ஹேபிட்ட ட்ரிகர் பண்ணுது? ஒரு நாளைக்கு எத்தனை தடவ நம்ம அந்த பேட் ஹேபிட்ட செஞ்சுக்கிட்டே இருக்கோம்? இப்படின்னு ஃபர்ஸ்ட் நீங்க வந்து உங்கள நீங்களே ஒரு கில்ட் பண்ணிக்காம எழுதுங்க. எப்பல்லாம் பண்றீங்க? யாரோட பண்றீங்கன்னு எழுதுங்க. அதுக்கப்புறம் அதுக்கு பதில் ஆல்டர்னேட் என்ன? அத நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம்? இந்த ஹேபிட்டுக்கு பதில் வேற எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம்னு யோசிங்க. சோ ஒரு 4 விஷயங்கள் சொல்றாரு ஜேம்ஸ் கிளியர். எப்படி நம்ம ஒரு பேட் ஹேபிட்ட உடைக்கலாம் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மேக் இட் இன்விசிபிள். ஃபார் எக்ஸாம்பிள் வீட்லயே வந்து எப்பயுமே வந்து சர்க்கரை உணவு, பொரிச்ச உணவு, ஸ்நாக்ஸ் டப்பான்னு டப்பா டப்பாவா அடுக்கி வச்சிருக்கிறோம் அப்படின்னா, அத பார்த்து பார்த்து நம்ம வந்து சாப்பிடாம இருக்கணும். நம்ம வந்து ஒரு டயட்ல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அத பார்த்தும் சாப்பிடாம இருக்கிற பழக்கத்தை நம்மளால உண்டு பண்ணவே முடியாது. ஸோ வீட்லயே வாங்கி வைக்காதீங்க. ஸோ எங்க வீட்ல நோ ஸ்நாக்ஸ். எப்போ வந்தீங்கன்னாலும் ஒரு ஸ்வீட்ஸோ ஸ்நாக்ஸ் டப்பாவோ இருக்காது. மேடம் நான் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். குழந்தைங்களுக்கும் இதை சாக்கா யூஸ் பண்ணி ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் கொடுக்குற பழக்கங்களை கொண்டு வாங்க. நட்ஸ் எடுத்துட்டு போ, கடலை மிட்டாய் எடுத்துட்டு போ அப்படின்னு ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் மட்டும்தான் உனக்கு கிடைக்கும். இந்த வீட்ல வேற வந்து நம்ம ஸ்நாக்ஸ் ஸ்டோர் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற ஒரு சேஞ்ச் உங்களோட என்விரான்மெண்ட் சூழல்ல மாத்துங்க. பழைய சூழல்லே இருந்துகிட்டு புது ஹேபிட்ஸ் நம்மளால உண்டு பண்ண முடியாது. சோ புது ஹேபிட்ஸ், நியூ ஹேபிட்ஸ் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா பழைய சூழல்ல இருக்கிற அந்த காட்சிகளை கொஞ்சம் நீங்க கட்டாயம் மாத்தணும். சோ நம்பர் 1, மேக் இட் இன்விசிபிள். உங்க கண்ணுக்கே அந்த காட்சி இருக்கக்கூடாது. உங்களை நீங்க தூண்டிக்கிட்டே இருக்காதீங்க. நம்பர் 2, மேக் இட் அன்அட்ராக்டிவ். அதாவது அந்த பழக்கம் வந்து நம்மளுக்கு ரொம்ப திருப்தி தராத மாதிரி மாத்துங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பிடிக்காத விஷயத்தோட அதை கம்பேர் பண்ணுங்க. நான் வந்து கொக்கைன், போதைப் பொருள் அந்த மாதிரி நிச்சயமா அடிமை ஆக கூடாது அப்படிங்கிறது என்னோட ஒரு ஸ்ட்ராங்கான குறிக்கோள். சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்குமே. ஆரம்பத்துல நான் சர்க்கரை பொருட்களை விடும் பொழுது நான் வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு சர்க்கரை பிரியை. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஸ்வீட்ஸ் அப்படின்னு பேப்பர்ல எழுதி கொடுத்தீங்கன்னா அந்த பேப்பர் கூட சாப்பிட்டுருவேன். அந்த அளவுக்கு நான் வந்து சர்க்கரை உணவுகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்பேற்பட்ட நான் வந்து ஸ்வீட்ஸை விடணும் அப்படின்னா நான் இந்த மாதிரி விஷுவலைஸ் பண்ணிக்கிட்டேன். நான் வந்து இல்ல இது வந்து ஒரு போதைப் பொருள். சர்க்கரை நிஜமாவே ஒரு போதைப் பொருள் தான். சக்கரை வந்து கொக்கைன் மாதிரி. இந்த கொக்கைனை வந்து நான் தொடமாட்டேன். இதுக்கு நான் அடிமையாகி என்னோட லைஃபை வீணாக்கிடும் அப்படின்னு சொல்லி அது ஒரு கொக்கைனாவே நான் வந்து இமேஜின் பண்ணேன். கொக்கைனாவே நான் வந்து அதை விஷுவலைஸ் பண்ணினேன். சோ இது எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 1 or 2 வீக்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. இந்த மாதிரி உங்களுக்கு கொக்கைன் இல்ல, உங்களுக்கு என்ன பிடிக்காதோ சின்ன வயசுல இருந்து எதை நோக்கி நீங்க போக மாட்டீங்களோ
அதோட நீங்க இதை கம்பேர் பண்ணுங்க. இதுதான் அந்த விஷயம், அதனால நான் இதுகிட்ட போக மாட்டேன், போன என்னைய டேமேஜ் பண்ணிடுவாங்க, சோ நான் வந்து இந்த பக்கமே நான் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி விஷுவலைஸ் பண்ணுங்க. மேக் இட் அன்அட்ராக்டிவ் உங்க மைண்ட் லெவல்ல. அடுத்தது மேக் இட் டிஃபிகல்ட். அதாவது அந்த பழக்கம் வந்து எங்க போனா உங்களுக்கு வந்து யாரோட போனா உங்களுக்கு அந்த பழக்கம் ஏற்படுது அப்படிங்கறத பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க மூவிக்கு போனாலே கண்டிப்பா நான் வந்து ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஸ்நாக்ஸ் சாப்பிடுவேன், கேக் சாப்பிடுவேன், இல்ல கோகோ கோலா, பெப்சி அந்த மாதிரி ஏதாவது ட்ரிங்க்ஸ் குடிச்சிருவேன். வீக்லி ஒன்ஸ் நான் வந்து கட்டாயம் வெளியில போவேன். வெளியில போறப்பெல்லாம் இது நடக்குது, என்னால அதை அவாய்ட் பண்ணவே முடியல அப்படின்னா, வீக்லி ஒன்ஸ் நீங்க மூவி தியேட்டருக்கு போனாதான் அப்படி நடக்குது அப்படின்னா, கட்டாயமா நான் வந்து மூவி தியேட்டருக்கே போக மாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் 2 வீக்ஸ் மேல உங்களால அதை பண்ணாம இருக்க முடியாது. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்றது அதுதான் முக்கியமான விஷயம். அப்படின்னா ஓடிடில வீட்டுல உட்காந்து நிலக்கடலை தான் நம்ம வந்து மூவி பார்க்கும்பொழுது சாப்பிடணும், நிலக்கடலை, தேங்காய் சில்லு இப்படி நம்ம சாப்பிடணும் அப்படின்னு உங்களோட சூழலை மாத்துங்க. உங்களை புரிஞ்சுக்கிற மாதிரி உங்களுக்கு ஈக்குவலான திங்கிங் இருக்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட ஓடிடில நம்ம வந்து நம்ம 2 பேரும் உட்காந்து மூவி ஜாலியா என்ஜாய் பண்ணணும். நம்ம இதுக்காக தியேட்டருக்கு போய் பாப்கார்னு, கேக்கு அந்த மாதிரி எல்லாம் ஹெல்த்தை டேமேஜ் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. வீட்டுல உட்காந்து ஜாலியா மூவி பார்க்கலாம். சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா நிலக்கடலையை சாப்பிடலாம், 2 தேங்காய் சில்ல சாப்பிடலாம். சில்லுன்னு வந்து ஐஸ் வாட்டர்ல லெமன் சால்ட் போட்டு லெமன் சால்ட் வாட்டர்னு ஐஸ் போட்டு நம்ம குடிக்கலாம். சோ இந்த மாதிரி உங்களோட சூழலை நீங்க மாத்துங்க. என்விரான்மெண்ட் எங்க போனா யாரோட போனா உங்களுக்கு அந்த பழக்கம் வருதோ அதை மாத்துங்க. மேக் இட் அன்சாட்டிஸ்ஃபையிங். இதான் வந்து 4th பாயிண்ட். அதாவது இன்னைக்கு இந்த விஷயத்த நான் செஞ்சேன் அப்படின்னா என்னோட இன்சுலினுக்கு இன்னைக்கு நான் ரெஸ்ட் கொடுக்கல, அதை வந்து நான் ஃபுல்லா ஆக்டிவாவே வச்சிருந்திருக்கேன் அப்படின்னா இன்சுலின் இன்னைக்கு ஃபுல்லாவே ஹையா தான் இருந்திருக்கு அப்படிங்கறத ஞாபகப்படுத்துங்க. சப்போஸ் லேட் நைட் ஷோ போறது உங்களுக்கு ஒரு பழக்கமா இருக்கு அப்படின்னா, நான் லேட் நைட் வரைக்கும் 1 மணி 2 மணி வரைக்கும் கண்ணு முழிச்சேன், டிவியை பாக்குறேன், இல்ல போனை பாக்குறேன் அப்படின்னா இன்னைக்கு இந்த பழக்கம் இன்சுலினை பயங்கரமா ஹை பண்ண போகுது அப்படின்னு சொல்லி உங்களோட கேலண்டர்ல அந்த நாளை ரெட்ல மார்க் பண்ணுங்க. சரி, இந்த 4 விஷயம் ஒரு பேட் ஹேபிட்டை நம்ம விடுறதுக்கு எப்படிலாம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம். இதே மாதிரி ஒரு குட் ஹேபிட்டை உருவாக்கணும். சப்போஸ் நம்மளோட ஃபுட்ல புரோட்டீன் அண்ட் நேச்சுரல் ஃபேட்ஸ், ஃபைபர் எல்லாம் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு குட் ஹேபிட்னா, ஸோ இதோட ஆப்போசிட் மேக் இட் விசிபிள். எப்படி வந்து நீங்க ஸ்நாக்ஸ் அதெல்லாம் வந்து வீட்டுல வச்சுக்காதீங்கன்னு சொன்னனும், அதே மாதிரி நாளைக்கு என்ன புரோட்டீன் உணவு சாப்பிட போறோம், ஃபைபர் காய்கறிகள் சாப்பிட போறோங்கிறத ஒரு நாள் முன்னாடி இன்னைக்கே பிளான் பண்ணுங்க. ஸோ நாளைக்கு வந்து நம்ம பன்னீர் சாப்பிட போறோம் அப்படின்னா பன்னீரை வாங்கி ஃப்ரிட்ஜ்ல வச்சிருங்க. அடுத்தது காய்கறிகள் என்ன சாப்பிட போறோம் அப்படிங்கறது ஃபேமிலியோட சேர்ந்து பிளான் பண்ணுங்க. உங்களுக்கு தனியா ஒரு காய், அவங்களுக்கு தனியா ஒரு காய், உங்களுக்கு தனியா ஒரு புரோட்டீன், அவங்களுக்குன்னு இப்படி டிஃப்ரெண்ட் நிறைய குக்கிங்க பண்ணாதீங்க. மேக் இட் ஈஸி. ஒரு நியூ ஹேபிட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கணும், அப்பதான் உங்களால பண்ண முடியும். சோ எல்லாருக்கும் கேரட் பொரியல் இன்னைக்கு அப்படின்னா உங்களுக்கும் கேரட் பொரியல், எல்லாருக்கும் பூசணிக்காய் சாம்பார்னா அந்த பூசணிக்காய் சாம்பார்ல உள்ள பூசணிக்காய் தான் உங்களோட ஃபைபர். புரோட்டீன் ரெசிபிஸை வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாதீங்க. யூடியூப்லாம் பார்த்து பயங்கரமா சமையல் பண்றேன், பயங்கர டேஸ்டியா அந்த புரோட்டீன் பண்றேன், இல்ல ஷாலோ ஃப்ரை பண்ணிருந்தா ஓகே, சிம்பிளா ஒரு ஆம்லெட் பண்றேன்னா ஓகே, இல்ல ஃபேமிலிக்கு நான்வெஜ் சமைக்க போறோம் அப்படின்னா அதோட சேர்த்து உங்களுக்கும் ஒரு நான்வெஜ் அப்படின்னு உங்களோட புரோட்டீன் அண்ட் ஃபைபர் வந்து ஃபேமிலியோட சேர்ந்து பிளான் பண்ணி பண்ணுங்க. உங்களுக்கு தனியா ஒரு சமையல், அவங்களுக்கு தனியா ஒரு சமையல்னு சொல்லி அதை ரொம்ப டிஃபிகல்ட் ஆக்குனீங்க அப்படின்னா ஒரு 4 நாளைக்கு அப்புறம் 5வது நாள் எதுவுமே வேணாம்ப்பா, இருக்கிறத நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு மாறி போயிடுவோம். சோ உங்களோட புரோட்டீனையும் வெஜிடபிள்ஸையும் கட்டாயம் நாளே பிளான் பண்ணுங்க. ஃபேமிலியோட சேர்ந்து எல்லாரும் என்ன சாப்பிடலாம் அதுதான் நம்மளும் வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி லிட்டில் பிட் மாடிஃபிகேஷன்ல நம்ம சாப்பிட போறோம் அப்படின்னு நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. ஒரு சில நாள் வந்து ஃபேமிலியில நம்ம சமைக்கல வெஜிடபிள்ஸ் எதுவும் அப்படின்னா அன்னைக்கு ராவா சாப்பிடுங்க. கேரட், கொய்யா, அப்புறம் வெள்ளரிக்காய் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸா ராவா சாப்பிடுங்க. எல்லா நாளும் நம்ம வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கணும் அப்படின்னு எய்ம் பண்ணாதீங்க. ப்ராக்ரஸ், அதாவது முன்னேற்றம் மட்டும்தான் நம்மளுக்கு முக்கியம். நேத்தை விட இன்னைக்கு எந்த அளவுக்கு முன்னேற்றம் இருக்கு, 1% பெட்டர் எவ்ரிடே, அதான் அவரு சொல்றாரு. சோ நேத்துக்கு நான் வந்து 14 hours ஃபாஸ்டிங் இருந்தேன், இன்னைக்கு என்னால 14 hours 10 minutes இருக்க முடிஞ்சது, வெரி குட் அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே பேக் பண்ணுங்க. சோ சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் வந்து 1% பெட்டர். ஸோ நேத்தை விட இன்னைக்கு 2 கிராம் புரோட்டீன் எக்ஸ்ட்ராவா என்னால சாப்பிட முடிஞ்சிருக்கு, ஓகே வெரி குட், இன்னைக்கு வந்து என்னோட கோலை ரீச் பண்றதுக்கு நான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. ஸோ வந்து ஒரு நாளைக்கு 60 கிராம்ஸ் புரோட்டீன் எடுக்கணும் அப்படின்னா, ஐயோ என்னால வந்து ஒரு நாளைக்கு 4 முட்டை எல்லாம் சாப்பிட முடியலையே, பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, ஃபர்ஸ்ட் 2 முட்டை சாப்பிடுங்க. ஒரு 1 வீக் அதை வந்து உங்களோட பாடி டாலரேட் பண்ணட்டும். கோ ஸ்லோ, பி வெரி ஈஸி வித் யுவர் செல்ஃப். ரொம்ப வந்து அப்படியே ஐயோ என்ன பண்ணியே தீரணும் அந்த மாதிரி எல்லாம் வந்து ரொம்ப உங்களையே பிளேம் பண்ணிக்கிட்டு கஷ்டப்படுத்திக்காதீங்க. ஒரு 2 முட்டை சரிக்குதா, ஓகே, 1 வீக்குக்கு அப்புறம் இன்னும் 1 முட்டை இன்க்ளூட் பண்ணுங்க, வெரி குட், அவ்வளவுதான். நான் வந்து லாஸ்ட் வீக் ஃபுல்லா பிரேக்ஃபாஸ்ட்க்கு 2 eggs சாப்பிட முடிஞ்சது, இப்போ நான் வந்து 3 eggs சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே என்கரேஜ் பண்ணுங்க. உங்களோட ஹேபிட்டை கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணுங்க. பர்ஃபெக்டா இன்னைக்கே இருக்கணும், எல்லா நாளும் இருக்கணும் அப்படி கிடையவே கிடையாது. ஒவ்வொரு நாளும் 1% பெட்டர் இஸ் வெரி வெரி குட். நான் வந்து எங்க வீட்டுல எழுதி வச்சிருப்பேன், ப்ராக்ரஸ் இஸ் பெட்டர் தேன் பர்ஃபெக்ஷன். அதாவது முன்னேற்றம் மத்த யாரோடையும் போய் கம்பேர் பண்ணாதீங்க, உங்களை நீங்களே கம்பேர் பண்ணுங்க. நேத்துக்கு நான் இருந்ததை விட இன்னைக்கு நான் பெட்டரா இருக்கேன், அவ்வளவுதான். பர்ஃபெக்டா நான் இருக்கிறேன்னா அது எனக்கு தேவையில்லை, நேத்தைய விட இன்னைக்கு நான் பெட்டரா இருக்கேன்,
தட்ஸ் எனஃப். ஐஸ் கட்டியை பத்தி ஒரு அனாலஜி சொல்லியிருப்பாரு இந்த புக்ல. அதாவது ஒரு ரூம்ல 0 டிகிரி ஃபாரன்ஹீட்ல ஒரு ஐஸ் கட்டி இருக்கு. 1 மணி நேரத்துக்கு 1 டிகிரி ஃபாரன்ஹீட் அந்த ரூமோட டெம்பரேச்சர் கூடுது. அதாவது கிட்டத்தட்ட 4 மணி நேரம் கழிச்சு 4 டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படி ஏறுது. அந்த ஐஸ் கட்டி கிட்டத்தட்ட 32 டிகிரி ஃபாரன்ஹீட் 32 மணி நேரம் கழிச்சுதான் அந்த டெம்பரேச்சர்ல மெல்ட் ஆக ஆரம்பிக்குது. அப்போ 32 மணி நேரம் நம்ம வந்து வெயிட் பண்ணினாதான் அந்த ரிசல்ட்டை நம்மளால பார்க்க முடியும். 29 மணி நேரத்துல நம்ம வந்து ஐயோ சே போ அப்படின்னு விட்டுட்டோம்னா அந்த ரிசல்ட்டை நம்மளால பார்க்கவே முடியாது. ஸோ பி பேஷண்ட். ஒவ்வொரு நாளும் 1% பெட்டர் போதும். அண்ட் அதுல பேஷண்டா இருந்தீங்கன்னா அந்த ரிசல்ட்டை நம்மளால பார்க்க முடியும். அந்த ரிசல்ட்டை பார்த்ததுக்கு அப்புறமா அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு கிடையாது. ஸோ இந்த ரிசல்ட்டோட நம்ம என்ன பண்ண போறோம்? மெயின்டைன் பண்ண போறோம். நம்மளோட உடம்ப எப்பயுமே ஹெல்த்தியா வச்சுக்க போறோம். ஸோ ஒரு 60-70 வயசுல கூட எனக்கு சுகர் கிடையாது, பிரஷர் கிடையாது, என்னால ஓட முடியும், மாடிப்படி ஏற முடியும், இறங்க முடியும் அப்படின்னு நம்மளோட உடம்ப நம்ம ஹெல்த்தியா வச்சுக்க போறோம். அதுதான் நம்மளோட டார்கெட். வெறுமனா வந்து இந்த வருஷம் 20 கிலோ குறைக்கணும், அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான் என்னோட கோல் தீர்ந்து போயிடுச்சு, அடுத்த வருஷம் எனக்கு டார்கெட்டே இல்ல, அப்படி கிடையாது. 60-70 வயசுலயும் நம்ம ஹெல்த்தியா இருக்கிறது தான் நம்மளோட அது. ஸோ மேக் இட் அட்ராக்டிவ். அது பேட் ஹேபிட்ஸ்ல வந்து நம்ம மேக் இட் அன்அட்ராக்டிவ் அப்படின்னு சொன்னோம். அதாவது கொக்கேன் அந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்காத விஷயத்தோட கம்பேர் பண்ணுங்கன்னு சொன்னோம். இதுல வந்து மேக் இட் அட்ராக்டிவ். அதாவது உங்களை மாதிரி திங்கிங் உள்ளவங்க இப்ப 2-3 பேர் சேர்ந்து நம்ம வெயிட் குறைக்கலாம் நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி தனியா அதை பண்ணாம 2-3 பேரோட கம்பைன் பண்ணி இன்னைக்கு வந்து என்னோட பிளேட்ல நான் இந்த ப்ரோட்டீன் சாப்பிட்டிருக்கேன், ஃபைபர் சாப்பிட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி அதை போட்டோ எடுத்து அந்த குரூப்ல உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். இன்னைக்கு காலையில அவ பிரேக்ஃபாஸ்ட்க்கு 3 முட்டை சாப்பிட்டுருக்கா, இந்த காயெல்லாம் சாப்பிட்டுருக்கா, கொஞ்சமா தான் இட்லி சாப்பிட்டுருக்கா, அப்போ நெக்ஸ்ட் லஞ்சுக்கு நம்ம ப்ரோட்டீன் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க அனுப்புறது உங்களோட ஃப்ரெண்டுக்கும் மோட்டிவேஷனா இருக்கும், உங்களுக்கும் மோட்டிவேஷனா இருக்கும், அவங்க அனுப்புறது உங்களுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த புரோட்டீன் ஃபைபர் சாப்பிடுற புது பழக்கத்தையே அட்ராக்டிவா மாத்துங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு காட்டுங்க, அவங்கள என்ன பண்றாங்கன்னு பாருங்க. அந்த மாதிரி மேக் இட் அட்ராக்டிவ். ஃபைனலி மேக் இட் சாட்டிஸ்ஃபையிங். அதாவது எப்படி நீங்க வந்து இன்சுலினை ஜாஸ்தி பண்றதுனால ரெட்ல ரவுண்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி இன்சுலின் வந்து இன்னைக்கு 16 ஹவர்ஸ் நான் ஃபாஸ்டிங் பண்ணிருக்கிறேன். என்னோட ஃபர்ஸ்ட் மீல்ல புரோட்டீன் ஃபேட் வெஜிடபிள்ஸ் தான் எடுத்திருக்கிறேன். சர்க்கரை உணவு எதுவுமே நான் சாப்பிடல. செகண்ட் மீல்லையும் இந்த மாதிரி புரோட்டீன் ஃபேட் வெஜிடபிள்ஸ் தான் நான் எடுத்திருக்கிறேன் அப்படிங்கிற அன்னைக்கு கிரீன்ல ரவுண்ட் பண்ணி இன்சுலினுக்கு நான் மேக்ஸிமம் ரெஸ்ட் கொடுத்துருக்கிறேன், என் உடம்பை இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி கிரீன்ல ரவுண்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு மாசமும் வந்து எத்தனை நாள் கிரீன்ல ரவுண்ட் பண்ணிருக்கீங்க, எத்தனை நாள் ரெட்ல ரவுண்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு பாருங்க. அடுத்த மாசம் இந்த ரெட்ல இருக்கிற ரவுண்டை வந்து நம்ம குறைக்கணும் அப்படின்னு நினைங்க. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். பி 1% பெட்டர் எவ்ரி டே. அண்ட் உங்களோட ப்ராக்ரஸ் தான் முக்கியம். பெர்ஃபெக்ஷனுங்கிறது முக்கியமே கிடையாது. இந்த வீடியோல இருந்து ஒரு விஷயம் மட்டும் நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னா, தினமும் 100%ம் பெர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு வெறும் 4 நாளைக்கு மட்டும் ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே விடுறதுக்கு பதில் ஒவ்வொரு நாளும் ஜஸ்ட் 1% பெட்டர் இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, உங்க எல்லாருக்கும் என்னோட ஹாப்பி அண்ட் ஹெல்த்தி நியூ இயர் இன் அட்வான்ஸ். ஆல் தி பெஸ்ட்.